வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மயில் ராவன் ஒரு பயங்கரமான கேடி. 4 வருஷமா ஆல் இந்தியா லெவல்ல போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கா. எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அவ செத்து போயிட்டானா? என்னால நம்ப முடியலையே. சத்தியமா செத்துட்டான் சார். நாங்க கூட மூக்குல விரல வச்சு பார்த்தோம். மூச்சு நின்னு போயிருந்தது. நம்ப முடியலன்னு ஆச்சரியத்துல சொன்னீங்க. ஏன் சார், பல லட்சம் ரூபாய் போதை மருந்து நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தோம். நீங்க கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த ஒரு கேடிய நாங்க சாதாரணமா சாகடிச்சிட்டோம். சாதனை பண்றதுல நாங்க சம்பளம் வாங்குறது நீங்களா? பேசாம எங்களுக்கும் போலீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்களேன். ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு உங்களை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்துருங்க. இவன் எஸ்எல்சி, ஒரு கான்ஸ்டபிள் வேலை கொடுத்து வாசலே நிக்க வச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு கொலை கேஸ். உங்களுக்கு ஜாமீன் கட்டாயம் வேணும். மறுபடியும் ஜாமீனா? ஏன் சார், நாங்களா கொன்னோம்? சரி விடு, எந்த ஜெயில சொல்லுங்க சார். வெளியில பட்டினி கிடந்து சாவறதுக்கு பதிலா ஜெயில வேலை வேலைக்கு சோறாவது கிடைக்கும். ஆமா, எனக்கு சேர்த்து இவன் உள்ள இருப்பான். ஏய், அப்செட் ஆயிராதீங்க. என்னுடைய பர்சனல் ரிஸ்க்ல உங்களை நான் ரிலீஸ் பண்றேன். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்னைக்காவது நீங்க ஜெயில இருந்தீங்கன்னு வச்சீங்க, நாங்க 2 பேரும் உங்களுக்கு ஜாமீன் தரோம். தமாஷி பறையினது. அதே அதே. மயில் ராவண மீளா துயில் ராவணன் ஆயிட்டான். முண்டம் வாய்க்கிடியே பேசினா டிரான்சிஸ்டர் பாம்பு, டேப் ரிகார்டர் பாம்புன்னு மூதேவி நாய் மாதிரி செத்துட்டான். நான் அன்னையில இருந்து படிச்சு சொல்றேன், அந்த சிஐடி சாதாரண ஆள் இல்லன்னு. கேட்டீங்களா? இயாக்கு ஸ்காட்லாந்து யார்ட்ல ட்ரைனிங் உண்டாகுமோ? இவன் ஒருத்தன் உண்டாகுமோ குண்டாகுமோன்னு போற போக்க பார்த்தா பிசினஸ கண்டினியூ பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஐயோ, அப்படின்னா மில்லுல இருக்க சரக்கு பாஸ் கோப்ரா எந்தாயி புத்துக்குள்ள போய் வாடாய் வாங்கடா. கோபுரா இந்த ஊர்ல தான் இருக்கிறான். அவனுக்கு போன் பண்ணி நாளை காலையில வெங்கடேஸ்வரம் மில்லுக்கு வர சொல்லுவோம். சரக்கு அவங்க கையில கொடுத்துட்டு பணத்தை நம்ம வாங்கிக்குவோம். சரியான ஐடியா. அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது. அப்போ தைரியமாயிட்டு டீல் ചെയ്യാം. அப்போ கோபுராவுக்கு நான் போன் ചെയ്യാം. தம்பி மணி, தம்பி, என்னப்பா என் மேல கோபமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, உன் கோபத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி வா. யோசிச்சு பார்க்கும்போதுதான் தப்பு என் மேலதான்னு எனக்கே நல்லா தெரியுது. இவ்வளவு பேரையும் காலி பண்ணிட்டு இங்க இருந்து போங்கன்னா இவங்கெல்லாம் எங்க போவாங்க? ஏதோ ஒரு வேகத்துல நான் தான் அப்படி நடந்துகிட்டேன்ப்பா. ஆனா நல்ல சமயத்துல நீ என் கண்ணை திறந்துட்ட. என்னங்க நீங்க? என்ன மன்னிச்சிருப்பா. ரொம்ப நன்றிப்பா. நீங்க ஏங்க என்கிட்ட வயசுல பெரியவங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இத பாருங்க, இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை தேடிட்டு இருக்கோங்க. இனிமே நீங்க வேலை தேடக்கூடாது. அப்ப சாப்பாட்டுக்கு வழி நான் இருக்கேன். உங்க தகுதிக்கேத்த நல்ல வேலையா பார்த்து நான் ஏற்பாடு பண்றேன். அது என் பொறுப்பு. நல்ல வேலைனா மாசம் சுமார் 2000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா? அதுக்கு மேலேயே கிடைக்கும். ஓகே சார், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு பரவாயில்ல. சின்ன விஷயம். என்னப்பா? நீங்க ஒரு 3 பேருக்கு வேலை தர முடியுமா? 3 பேரா? நீங்க 2, மத்தது யாரு? அவங்கதான். அப்படியா? சரி, அவங்களுக்கு சேர்த்து நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல உங்க 2 பேருக்கும் என்ன, நான் போய் எந்த இடம் எப்ப நீங்க வரணும்னு நான் சொல்லி அனுப்புறேன். நீங்க வாங்க. வந்ததும் உங்க 2 பேருக்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும். நான் வரட்டுமா? தம்பி, மனசுல எதுவும் வச்சுக்க கூடாது. நீங்களும் எதுவும் வச்சுக்க கூடாது. நான் வரேன். வந்துருங்க. எவ்வளவு தங்கமான மனுஷன். ஆமாண்டா, செயின் மோதிரம்லாம் தங்கத்திலே போட்டுருக்காரு. இவரு போய் எப்படி தப்பா நினைச்ச? அதுக்கெல்லாம் நேரம் வரணும்டா. இப்பதான் நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை ராதா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். எதுக்கு? ரொம்ப பசியா இருக்குது. அவங்க வீட்டுக்கு போனா ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. உனக்கு ரோசம் சூடு சொன்னலாம் இல்லையா? இல்ல. அப்பவா வரேன். நமக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்க. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு எடுத்து வைமா. சரிம்மா. டேய், ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கூச்சப்படாம வா. ஏய், நான் அவங்களுக்கு வேலை வாங்கி தர்றா சொல்லியிருக்கேன். நான் சொல்ற இடத்துக்கு சொன்ன இடத்துக்கு வருவானுங்க. அப்படி வரும்போது അവരെ കൊന്നുകളയാം. നാളെ തന്നെ വരാൻ പറയാം. നമ്മുടെ ആൾക്കാരെല്ലാം റെഡി ആയിട്ടുണ്ടാവും. அந்த சின்ன பையன் இருக்கானே, அவன் முடியே சரியில்லை. சரியான சந்தேக பேர் பண்ணி. சரி, அவங்கள நாளைக்கு எங்க வர சொல்றது? വെങ്കടേശ്വര മിൽസ്. അവിടെ ആൾക്കാർ ആരും ഉണ്ടാവില്ല. அப்போ காலையில 10 மணிக்கு நம்ம எல்லாரும் அங்க ரெடியா இருப்போம். அவங்களையும் அங்க வர வைக்கிறேன். மாசிலாமணி இப்ப வந்துருவாரு. அந்த சிஐடி பசங்களால ஏதாவது ஆபத்து வந்தா உதவியா இருக்கட்டுமே பாடி கார்ட்ஸோட வந்த. அதோ அவரே வந்துட்டாரே. ஹலோ கோப்ரா. ஹலோ மிஸ்டர் மாசிலாமணி. அப்பா வந்துட்டீங்களா? வாங்க உள்ள போய் பேசுவோம். என்னடா யாரையும் காணா? வெங்கடேஸ்வர மில்லு காலைல 10 மணிக்கு வான்னு சொன்னாரு.
நீ அனாவசியமா எல்லாரையும் சந்தேகப்படுற. வரேன்னா வர போறாரு. பத்து மணிக்கு வெங்கடேஸ்வரா மில்லுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். கரெக்டா வந்திருக்காங்க. மில்லுக்குள்ள அழைச்சிட்டு போய் பலியாடு கணக்கா ஏத்துருங்க. அந்த சின்னவன் இருக்கானே, மகா குசும்பு பிடிச்சவன், அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தெரியுதா? தம்பி இங்க வாங்கப்பா. தம்பி வாங்க. என்ன சௌக்கியமா? இன்னைக்கு காலைல 10 மணில இருந்தாங்க சௌக்கியமா ஆரம்பிக்க போகுது. அது எப்படி? நீங்க தான் 10 மணிக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்களே. அது விஷயமா பேசத்தான் உங்களை வர சொன்னேன். நம்ம உள்ள போய் பேசலாமா? போலாங்க. வா. இவங்களா அதுக்கு? ஓ வேலைக்கா? இவனுக்கு தான் நம்மகிட்ட பொட்டி பிடிங்க போனவனுங்க. அதே ஆளுங்க தான். என்னப்பா கதவு திறந்தே இருக்கு, எவனோ 2 பேர் வந்து நிக்கிறான். எனக்கு சந்தேகமா இருக்கு, பசங்க 2 பேரும் ஏதோ செட்டப் பண்ணிட்டாங்க போல இருக்கே. அந்த சீடிங்க 2 பேரும் நம்மள பிடிக்க ஆளுங்களோட இங்கேயே வந்துட்டாங்க சார். அப்படியா? என் தொழிலையே நாசமாக்கிடுவானுங்க போல இருக்க. இந்த மரம் அவங்களை விடக்கூடாதா? அந்த சிஐடிங்களையும் அவன் ஆளுங்களையும் க்ளோஸ் பண்ணுங்கடா, போங்கடா. திருட்டு ராஸ்கல், உங்க குழந்தை ஆட்களை கூட்டிட்டு வந்தா என்னையே தீர்த்து கேட்டு நீ ஆட்களை செட்டப் பண்ணிட்டியா?
அந்த தடினுங்க நம்மள அடிக்க வந்தானுங்க. ஐயோ, அந்த தடி பசங்க நம்மள அடிக்க வந்தாங்க நியாயம். இவனுங்க எதுக்கு அடிச்சுக்கிறானுங்க? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஏய், சிகப்பு கட்சிக்கும் ப்ளூ கட்சிக்கும் தகராறு. நம்ம எந்த கட்சி சேர்ந்து? நான் மஞ்சள் கட்சி. அங்க பாரு. ராம் ராம்ஜி. அரே ராம்ஜி. ராமனாவது சீட்டாவது. நீ எந்த கட்சி? சேப்பு கட்சா ப்ளூ கட்சா? ஒண்ணுமில்லை. போட்டி போட்டி. அபின் அபின். ஐயோ அபின். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, இங்க வெங்கடேஸ்வரா மில்ஸ்ல பயங்கர சண்டை, உடனே வாங்க. அத்தனையும் போதை பொருள். ஆமா. கை. ஏன் சார், ஏற்கனவே நாங்க ஒரு தடவை போதை பொருள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். இது 2வது தடவை சார். சார், போலீஸுக்கே கிடைக்காத மயில் ராவணனை நாங்க கொன்னு இருக்கோம். டேய், மறுபடியும் மாட்டிக்காத. அது அவனே செத்துட்டான் சார். ஆமா. ஏன் சார், உங்களாலேயே முடியாத பல சாதனைகளை நாங்க பண்ணிருக்கிறோமே, உங்க டிபார்ட்மெண்ட்டை சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுக்க கூடாது? கவலைப்படாதீங்க, ஐஜிட்ட சொல்லி எங்க டிபார்ட்மெண்ட்லயே உங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் வேண்டாம். எங்க 2 பேரையும் ஐஜி ஆக்கிடுங்க. டேய், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் தான் சார் ஐஜி, இவன் டிஐஜி. ஆமா, டிஐஜி தான் பெரிய பதவி. 3 எழுத்து. சல்யூட்டட்ரா. எஸ். ஐயா, சாரி சார். துபாய்க்கு கூட்டு போறோன்னு அந்த கஜா கம்னாட்டி எங்களை இங்க கொண்டாந்து இறக்கிட்டான். நாங்க போட்ட வேஷம் கொஞ்சமா நெஞ்சமா இல்லடா. இன்ஸ்பெக்டர் அங்க பாருடா. ஃபாலோ மீடா. எஸ்டா. இந்த பாருங்க, நான் சாதாரணமா துபாய் கரை பக்கம் வந்ததே இல்ல, உங்களுக்கா வந்திருக்கேன். அதான் பாருங்க, அதான் துபாய். தைரியமா போங்க. உங்களை மாதிரி தான் மணி ரமணின்னு 2 பேர் வந்தாங்க. துபாயில இறக்கி விட்டேன். இன்னைக்கு கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றாங்க. அதுவா போவான 7 எண்ணெய் கிணறு உங்களுக்கு சொந்தம். மணி ரமணி